தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தமிழ் சினிமாவின் முன்னணி ஹீரோக்களில் ஒருவரான ரவிமோகன் தனது மனைவி ஆர்த்தியிடம் இருந்து விவாகரத்து கேட்டு சென்னை குடும்பநல கோர்ட்டில் மனு செய்துள்ளார். தன்னோடு சேர்ந்து வாழ ரவிக்கு உத்தரவிடக் கோரி ஆர்த்தியும் அதே கோர்ட்டில் மனு செய்துள்ளார். இந்த வழக்கு விசாரணை நடந்து வரும் சூழலில் ரவிமோகன் பாடகி கெனிஷாவுடன் ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதை பார்த்த ஆர்த்தி ரவிமோகன் குறித்த குடும்ப விஷயங்களை அறிக்கையாக வெளியிட்டார். பதிலுக்கு ரவியும் அறிக்கை வெளியிட்டு அவர் தரப்பு கருத்துக்களை கூறினார். அதில் ஆர்த்தியும் அவரது குடும்பத்தினரும் தன்னை கொடுமை செய்ததாக சொல்லியிருந்தார். இதற்கிடையே 21ஆம் தேதி சென்னை குடும்பநல கோர்ட்டில் நீதிபதி தேன்மொழி முன்பு ரவி வழக்கு விசாரணைக்கு வந்தது. ஆர்த்தியுடன் சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை எனவும் விவாகரத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் நீதிபதியிடம் ரவி கோரினார். அதே நேரம் தனக்கும் குழந்தைகளுக்கும் வாழ்க்கை செலவுக்காக மாதம் 40 லட்சம் ரூபாய் தர நீதிபதி உத்தரவிட வேண்டும் என்றும் ஆர்த்தி வாதிட்டார். இருதரப்பு கருத்துக்களையும் கேட்ட பிறகு வழக்கை ஜூன் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக நீதிபதி அறிவித்தார். இந்த நிலையில் பொதுவெளியில் தன்னை பற்றி பேச ஆர்த்திக்கு தடை விதிக்க கோரி சென்னை ஐகோர்ட்டில் ரவி புதிய மனுவை தாக்கல் செய்தார். நீதிபதி சுவாமிநாதன் முன்பு இந்த மனு விசாரணைக்கு வந்தது. ரவி மற்றும் ஆர்த்தி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் பரஸ்பரம் எந்த அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க மாட்டோம் என்று நீதிபதியிடம் உறுதியளித்தனர். ஏற்கனவே பதிவு செய்த கருத்துக்களை நீக்கிவிடுவதாகவும் கூறினர். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இருவரும் இனி எந்த அறிக்கையும் வெளியிடக்கூடாது என்று அறிவுறுத்தினார். ரவி ஆர்த்தி பற்றிய செய்திகளை சோசியல் மீடியாவில் வெளியிடவும் அது பற்றி விவாதிக்கவும் நீதிபதி தடை உத்தரவு பிறப்பித்தார்.